என் பேர் ரஞ்சனி, கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு புது அரசு தொடங்கி முதலமைச்சர் சார் வந்து இன்னைக்கு 100வது நாள் அடியெடுத்து வச்சிருக்காரு. இந்த நாளில் எங்களோட கோரிக்கையை நாங்கள் சொல்கிறோம். சார் எங்களோட கோரிக்கை நிறைவேற்றுவாருன்னு நினைச்சோம் சார். உங்களுக்காக மீடியா மூலியமா நாங்கள் குரல் கொடுக்குறோங்க சார். அதாவதுங்க சார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்கள் இருக்கும். எங்களுக்கான வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினைச்சு கேட்குறோம் சார். தற்காலிக ஆசிரியர் முறையை தயவு செஞ்சு நீக்கிட்டு நிரந்தர ஆசிரியர்களால் நியமன தேர்வு 2024ஆம் ஆண்டு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களுக்கு பணி வழங்கி 21,515 ஆசிரியர்கள்லாம் 21,515 குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். இதில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பிஎம் சார் உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு எங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க. ஏன்னா இதில் 185 ஆசிரியர்கள் தான் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க. 13 வருஷமாக வந்து போராடிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த 100வது நாளில் எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேற்றுவீங்க நம்பிக்கையோடு வேண்டி கொடுக்குறீங்க சார். எங்களுக்கு எப்படியாச்சும் பணி வழங்குது. தயவு செஞ்சு எஸ்எம்சி மூலியமாக தற்காலிக ஆசிரியர் நியமனத்தை நீக்குங்க. எங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களாக நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு பணி வழங்குங்க. இந்த நேரத்தில் எங்களோட கோரிக்கையை உங்களுக்கு சொல்றோம். இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களோட கோரிக்கை மனுவை வந்து அமைப்பு மூலியமாக நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். சார் வந்து நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலையுமே வந்து எல்லா மாவட்ட அலுவலகங்களிலும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் சார்பாக மனு கொடுத்துருக்கோம். ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்ருக்கோங்க சொன்னாங்க. Hey!